The Bible Decode. The Word Unaltered. சத்தியத்தை சரியாக சொல்வோம், சத்தமாக சொல்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த செய்தியில் நான் why God was silent for 400 years before giving Old Testament, New Testament. புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் கொடுப்பதற்கு 400 வருஷங்களுக்கு முன்பாக தேவன் 400 வருஷங்கள் சைலண்ட் ஃபார் 400 இயர்ஸ். இன்னைக்கு புதிய ஏற்பாடு கொடுப்பதற்கு முன்பாக த சைலண்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. இந்த 400 வருஷம் இருண்ட காலம் தேவன் பேசவே இல்லை. அப்போ இந்த 400 வருஷம் கழித்து என்ன பேசினார், அதுதான் இந்த நாளுடைய செய்தி. வாட் டிட் காட் சே ஆஃப்டர் 400 இயர்ஸ்? 400 ஆண்டுகளுக்கு தேவன் என்ன சொன்னார்? எபிரேயர் 1 அதிகாரம் 1-2 வசனத்தில் நம்ம கவனிக்கிறோம். பூர்வ காலங்களில் தேவன் பல விதங்களில் பல காலங்களிலும் பேசினார். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலம் நமக்கு பேசினார். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, தேவன் இன்னும் என்கிட்ட நேரடியாக பேசுகிறாரா, இல்லை புதிய வெளிப்பாடுகள் வருகிறதா, தேவனுடைய சத்தத்தை நான் எப்படி கேட்பது, வேதாகம் நமக்கு இதை பற்றி என்ன சொல்லுது? அப்போ இப்படி தான் நிறைய பேர் கேள்வியில் கேட்குறாங்க. ஆனால் தேவனுடைய முழு ரட்சிப்பின் திட்டத்தோட சென்டரே மையமே மெசியா அந்த கிரைஸ்ட் தான். அப்போ ரட்சிப்பின் திட்டம் அது யாரை பற்றி பேசுகிறது? இயேசு கிறிஸ்து பற்றி தான் பேசுகிறது. இந்த பைபிளே நீங்கள் எடுத்துக்கங்க, இதை 3 விதமாக பிரிக்கலாம். நம்பர் 1, பழைய ஏற்பாடு முழுவதும் ஒரு மேசியா வரப்போகிறார், கிறிஸ்து வருகிறார், மனித குலத்தை ரட்சிக்க இயேசு வருகிறார். அப்போ ரெண்டாவது புதிய ஏற்பாட்டில் மத்தேயு தொடங்கி யோவான் தீர்க்கதரிசனத்தில் வரைக்கும் 4 காஸ்பல் எதோ சொல்கிறது? மேசியா வந்து விட்டார், கிறிஸ்து வந்து விட்டார், இதோ இங்கே இருக்கிறார். மூன்றாவது அப்போஸ்தலர்கள் தொடங்கி வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் மேசியா திரும்பி 2ஆம் தடவை வரப்போகிறார். முதல் தடவை இந்த மனுக்குலத்துக்கு இரட்சகராக வந்தார். 2ஆம் தடவை மனுக்குலத்தை நியாயந்தீர்க்க நியாயாதிபதியாக வரப்போகிறார். இதுதான் இந்த பைபிளோட முழு செய்தியுமே இதுதான். Messiah is going to come, Messiah is here, Messiah is going to come second time to judge the world. அப்போ பழைய ஏற்பாட்டில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவன் பல விதங்களில் பேசினார். பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசனத்தில் பேசின தேவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? காலங்களில் 3 வகையாக பிறகு. நம்பர் 1, பிதாக்களின் காலம், பேட்ரியாக்கல் ஏஜ். தேவன் முதல்ல பிதாக்கள்கிட்ட பேசினார், ஃபேமிலி ஹெட்ட பேசினார். நோகாவோட பேசினார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவர்கள்ட்ட இவர் தான் ஃபேமிலி ஹெட். இல்லை இன்னொன்று கவனிக்கணும், ஆகாரோடையும் பேசியிருக்கிறார். அப்போ இஸ்மவேலோட தாய் ஆகார், அவனுடைய சந்ததி. அதனால்தான் ஆகார்கிட்ட கூட பேசியிருக்காரு. அதனால்தான் அவர் சொல்கிறா, நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு எழுதி வைக்கிறாரு, அங்கே எழுதி வச்சிருக்காரு. கவனிச்சிங்களா? அப்போ பழைய ஏற்பாட்டை கொடுப்பதற்கு முன்பு முதல் காலகட்டம் தேவன் பிதாக்களுடன் ஃபேமிலி ஹெட்ஸை பேசினார். அதனால தான் அதை பிதாக்களின் காலம்னு சொல்லுகிறோம். ரெண்டாவது, தேவன் மோசையின் மூலம் பேசினார். மோசை மூலம் பேசுவதற்கு பிதாக்கள்கிட்ட என்ன பேசினார்? நல்லா கவனிச்சிங்களா? இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் பேசியிருக்கிறார். ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்கிறாரு? உன் சந்ததியின் மூலம் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ யார் அந்த சந்ததின்னு சொல்லி கலாத்தியரில் பவுல் சொல்கிறாரு, அந்த சந்ததி கிறிஸ்துவேங்கிறார். அப்போது மேசியாவை பற்றி, கிறிஸ்துவை பற்றி தான் தேவன் உலகத்தில் பேசுகிறாரு. உங்களுக்கு என்ன நடக்க போகுது, யாரை நான் கல்யாணம் பண்ண போகிறேன், நான் எங்கே லேண்டு வாங்கலாம், இல்லை நான் சர்ச்சு கட்டலாம், இதை பற்றிலாம் தேவன் பேசலை. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. புரிஞ்சுதுங்களா? இப்போ மோசஸ்கிட்ட வரும்போது என்ன பேசினார்? மோசஸ் சொன்னார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் தேவனாய கர்த்தர் உங்கள் சந்தையில் எழும்ப பண்ணுவார், அவருக்கு நீங்கள் செவி கொடுக்கணும், அவருடைய சொல் கேளாதவனோட ஜனத்திலிருந்து நிர்மூலமாக்கப்படுவான் என்று அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் பேசினார். என்னை போல ஒரு தீர்க்கதரிசி வரப்போறாருப்பா, அவரை நம்புங்கப்பா, அவரை விசுவாசங்கப்பா, அவர் வார்த்தையை கேளுங்கப்பா, நீங்கள் அவரை கேட்கலைன்னா நீங்கள் நிர்மூலமாகி போயிடுங்க அப்படின்னார். அப்போ அவர் எங்கே பிறக்க போகிறார், எப்படி மரணம் அடைய போகிறார், எப்படி ரட்சிப்பை கொடுக்க போகிறார் என்பதை தான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் பேசினார்கள். அதற்கப்புறம் 400 வருடங்கள் அமைதியாக இருந்தது, சைலண்ட் பீரியட்.
அப்போ 400 வருடம் கழித்து நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி கிரேக்கர்கள் மூலம் கிரேக்க லாங்குவேஜ் எல்லா தேசங்களும் பரவினது. ரோமர்கள் மூலம் ரோடுகள் எல்லா ரோம் நகரத்தை நோக்கி எல்லாம் கனெக்டட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் சினகாக்ஸ் எல்லா இடங்களும் யூதர்கள் பரவி போன இப்போ சிதறி போன இடங்கள்லாம் சினகாக்ஸ் வந்துச்சு. அதனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அப்போஸ்தலர்கள் அந்த முன்னூற்றாண்டு தீர்க்கதரிசிகள் சுவிசேஷத்தை ஈஸியாக கொண்டு போயிட்டாங்க. கிரேக் லாங்குவேஜ் மூலம் எல்லா மக்களையும் சண்டை, எல்லா ரோடுகள் மூலம் எல்லா பிரதேசங்களுக்கும் போனாங்க. எங்கெல்லாம் சினகாக் இருக்கிறோ அங்கெல்லாம் ஏற்கனவே அவர்கள் வசனத்தை தெரிஞ்சதுனால, மேசியாவின் வரவை காத்திருந்ததுனால ஈஸியாக அவங்க அட்ரஸ் பண்ணி மேசியாவை குறித்து பிரசங்கித்தாங்க. அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போ புதிய ஏற்பாட்டு கொடுக்கும்போது தேவன் 400 வருஷம் கழிச்சு முதலாக யார்கிட்ட பேசுகிறாரு? சக்கரியாட்ட பேசுகிறார். ஆஃப்டர் 400 years ஃபர்ஸ்ட் டைம் கேப்ரியல் தூதன் appeared in the temple to சக்கரியா. சக்கரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு யோவான் என்று பெயரிடு, அவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்த பண்ணுவான்னு அவனுக்கு சொல்லப்பட்டது. அதை அவன் விசுவாசிக்கலை. அதனால்தான் தேவன் அவன் வாயையே அவன் மூடி வச்சிட்டார், மௌனமாக்கிட்டார், ஊமையாயிட்டான். அப்போ எலிசபெத்துக்கு அது தேவன் பேசினார். அதுக்கப்புறம் நீங்கள் கவனிச்சு பாருங்க, தேவன் யோசேப்போட பேசினார். நீ மேரியை ஏற்றுக்கொள்ள ஐயப்படாதேன்னு பேசினார். மேரி கிட்ட வந்து சொன்னார், சிறியலுக்கு நீ ஆசிரியக்கப்பட்டவளே, நீர் பாக்கியவதி, உன்னிடத்துல பிறக்க போகிற தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பெத்லகேம் மேய்ப்பர்கள்ட்ட பேசினார். இதோ உலகத்துக்குரிய நற்செய்தி கொடுக்கப்படுகிறது, மேசியா பிறந்து விட்டார் என்று பெத்லகேம் மேய்ப்பர்கள் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் மேய்ப்பர்கள் பார்த்து அந்த நற்செய்தியை போய் மேசியா பிறந்து விட்டார் என்று அவர்கள் சங்கதியெல்லாம் அவர்கள் போன இடமெல்லாம் அவர்கள் பரப்பினார்கள். அதுக்கப்புறம் குழந்தையை யோசேப்பு மேரியும் தேவனுடைய ஆலயத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறார்கள். 8ஆம் நாளில் விருத்தசேதனம் பண்ணும்படி எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அங்கு சீமேன் இருக்கிறான். ஐயோ, கர்த்தரை என் கண்கள் கண்டது, இரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்று அவன் சொன்னான். இதோ அதுக்கப்புறம் அங்கே காத்து கொண்டிருந்த அன்னாள் என்று 80 வயசுக்கு மேலான அந்த விதவை, அது இயேசுவை குறித்து பேசினாள் என்று பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் எல்லாம் கவனிச்சு பாருங்க, 400 வருஷம் கழிச்சு தேவன் யாரை குறித்து பேசினார்? இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் பேசினார். யார்கிட்ட பேசினார்? சக்கரியா, எலிசப், ஜோசப், மேரி, பெத்லகேம் மேய்ப்பர்கள், சிமியோன், ஹன்னா, அவ்வளோதான். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-12 மணி நேரம் தான் பேசினார். கடவுள் நேரிட்டு பேசினார். அதுக்கப்புறம் தேவன் எதுவும் பேசவே இல்லை. என்ன பேசினார்? மேசியா பறந்துட்டாருப்பா, அதை போய் சொல்லுங்கப்பா, தேவனுடைய வெளிப்பாடு கிறிஸ்து தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இது மூலம் அந்த மக்களுக்கும் நமக்கு என்ன தேவன் கொடுக்குறாரு? மேசியா பறந்து விட்டார், இப்பொழுது குமாரன் வந்துட்டு, இப்போ நான் தீர்க்கதரிசி அனுப்பலப்பா, என் குமாரனையே உங்களுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்போ தேவனுடைய குமாரன் மேசியா வந்து விட்டார், உலக இரட்சகர் வந்து விட்டார். தேவனுடைய செய்தியுடைய உச்சகட்டமே கிறிஸ்து தான். தி சென்டர் பாயிண்ட் ஆஃப் த பைபிள் இஸ் கிரைஸ்ட், கிரைஸ்ட் அலோன். அப்போ அப்போஸ்தலர் முதல் நூற்றாண்டு தீர்க்கதரிசிகள் பேதுரு, யாக்கோபு, யோவான், பால், இதை மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் மூலமாக வழிநடத்தப்பட்டார்கள். அவர்கள் இந்த சுவிசேஷத்தின் செய்தியை, இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன காரியங்களை எல்லாம் தேவன் பரிசுத்த ஆவியின் மூலம் அவர்கள் வெளிப்படுத்தினார். அதே புதிய ஏற்பாட்டில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். அவ்வளவுதான், வேற எதுவும் பைபிளில் வேற எதுவும் சொல்லலை. அப்ப வேத வாக்கியங்கள் அனைத்தும் தேவ ஆவியால் அருளப்பட்டது என்று 2 தீமோத்தேயு 3:16-17 சொல்லப்பட்டுகிறது. இன்று தேவன் நமக்கு கொடுத்துள்ள அதிகாரப்பூர்வமான சாட்சி புதிய ஏற்பாடு தான். அதில் சுவிசேஷம் பாதுகாக்கப்பட்டது. அப்படின்னா தேவன் எதை பேசினாரு? 400 வருஷங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பிறக்க போறாருன்னு சொல்லி தான் பேசினார். 400 வருஷம் கழிச்சு இயேசு பிறந்துட்டான்னு தான் பேசினார். அப்ப இயேசு பத்தி தான் பேசினார். பிதாக்களுடைய இயேசு பற்றி பேசினார். மோசையிடம் மற்றும் தீர்க்கதரிசிகளிடம், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவின் வரவை குறித்து பேசினார். கிறிஸ்துவின் வருகையை அறிவிக்க அவர் சிலரிடம் கிறிஸ்துவின் மூலம், அப்போஸ்தலர் மூலம் எழுதப்பட்ட புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ரட்சிப்புக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் சொல்லிட்டார். ஆகவே
தேவன் மனுக்குலத்திற்கு சொல்ல விரும்பிய மிகப்பெரிய செய்தி இயேசு கிறிஸ்துவே. அந்த செய்தி புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் நாம் கிறிஸ்துவை நம்புவோம், சுவிசேஷத்தை நம்புவோம், வேதாகமத்தை படிப்போம். புரிஞ்சுங்களா? அதை விட்டு கடவுள்கிட்ட பேசுவாரா, இப்படி பேசுவாரா, அப்படி பேசுவாரா? ஆல்ரெடி பேசிட்டாரு. இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் பேசினார். அதை தான் அப்போஸ்தலர்களும் முதல்வட்ட தீர்க்கதரிசிகளும் புதிய ஏற்பாடை நம்ம எழுதி வச்சுட்டாங்க. இதை படித்தாலே நமக்கு போதும். நம்முடைய வாழ்விலே நாம் ரட்சிக்கப்படலாம். நாம் இந்த உலகத்தில் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து நமக்கும் இந்த சமூகத்துக்கும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம சாட்சியாக பறைசாட்டலாம். மனிதர்களை கிறிஸ்தவர்கள் கொண்டு வரலாம், சமூகத்தை மாற்றலாம். நாம் மரித்தாலும் இயேசுவுடனே கூட இருப்போம் என்ற நம்பிக்கையுடனே நாம் வாழலாம். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்குற செய்தி. புரிஞ்சுங்களா? அப்போ 400 வருடம் கழித்து தேவன் என்ன பேசினார்? இயேசுவை பற்றி தான் பேசினார். அதனால் நம்ம மற்றவங்க கண்ணு சொல்றதெல்லாம் நம்ப வேண்டாம். பைபிளை மாற்ற நம்புவேன். புதிய ஏற்பாட்டில் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் அதை நம்புவோம். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். அடுத்த என்னுடைய செய்தி, how God speaks today, எப்படி பேசுகிறார் என்பதை அடுத்த செய்தியில் சொல்கிறோம். Churches of Christ greets you. திருவனந்தபுரம் கிறிஸ்துவ சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். If you are in Trivandrum on Sunday, please come and worship with us at YMCA statue, Trivandrum. Timing 10 a.m. to 12 a.m. Please have a wonderful worship and beautiful fellowship. All are welcome. யாவருக்கும் சுவாகதம். God bless you.